அண்மை செய்தி. கண்டெய்னர் லாரியிலிருந்து 67 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கண்டெய்னரில் இருந்தது. அதில் இருந்து 67 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் அருகே காவல்துறையால் பிடிக்கப்பட்ட கண்டெய்னர் லாரியில் 67 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, கூடுதல் விவரம் என்ன? அதாவது இன்று காலை கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் 3 எஸ்பி ஏடிஎம்மில் கொள்ளையர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு கண்டெய்னர் லாரி வழியாக காரை எடுத்துக்கொண்டு வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்கின்றனர். அதாவது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது. இந்த கொள்ளை கும்பலை நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சுற்றி வளைத்து பிடித்தது. இதில் ஒருவர் தப்பியோடும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்ற ஒருவர் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டிருக்கும் 5 பேரை காவல்துறை கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த கண்டெய்னரிலிருந்து பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை கைப்பற்றினார் காவல்துறையினர். அந்த பணத்தை எண்ணும் பணியானது நடைபெற்றது. சற்று முன் அந்த எண்ணும் பணி முடிவடைந்து அதில் 67 லட்சம் பணம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த லாரியில் கைப்பற்ற பணம் 67 லட்சம் என தெரிய வருகிறது. இன்னும் அந்த ஏடிஎம் இருந்து எவ்வளவு பணம் முழுமையாக கொள்ளையடிக்கப்பட்டது, ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் முழுமையாக தகவல் அளித்தால் அதில் எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது, எவர்களிடம் இருந்து கைப்பற்ற பணம் சரிபார்க்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. துரைசாமி, தகவலுக்கு நன்றி.